Hi friends, வணக்கம். இந்த ஜெனரேஷன்ல நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ப்ரௌசிங் பண்ணி தான் தெரிஞ்சிருப்போம். ஆன்லைன் எக்ஸாமா இருக்கட்டும், குக்கிங்கா இருக்கட்டும், நியூஸா இருக்கட்டும், இப்படி எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரௌசர் தான் யூஸ் பண்றோம். ஆனா ப்ரௌசர்னு சொன்னா குரோம் ப்ரௌசர், யூசி ப்ரௌசர், எம்ஐ ப்ரௌசர் இதான் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரௌசர்லாம் நம்மளோட டேட்டாலாம் செக்யூரா இருக்கா, சேஃப்டியா இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. ரீசெண்டா கூட எம்ஐ ப்ரௌசரை பத்தி பிரைவசி இஷ்யூ ஆச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு வீடியோல பிரேவ் ப்ரௌசரை பத்தி பார்க்கலாம். நீங்க யூசி ப்ரௌசர், குரோம் ப்ரௌசர்லாம் அதிகமா யூஸ் பண்றவங்களா இருந்தா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க பிரேவ் ப்ரௌசர் யூசர் ஆயிடுவீங்க. எல்லாம் இதுல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் தந்திருக்காங்க. வீடியோ டீடைலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறது முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல பிரேவ் ப்ரௌசரை பத்தி டீடைலா பார்க்கலாம். இது கம்பேரிசன் வீடியோ கிடையாது. குரோம் ப்ரௌசருக்கும் பிரேவ் ப்ரௌசருக்கும் கம்பேரிசன் கிடையாது. ஆனா ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸை மட்டும் நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன். பிரேவ் ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு இந்த ப்ரௌசரில் நம்ம ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணோம் அப்படின்னா சேஃப்டியாக இருக்கும், செக்யூராக இருக்கும்னு சொல்லலாம். இந்த ப்ரௌசரோட இன்டர்ஃபேஸே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் 3 ஆப்ஷன் வந்திருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ப்ரைவசி ஸ்டேட்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஷயத்தை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ ஆடெல்லாம் இது பிளாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேட்டா சேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஆகும். மூணாவது எவ்வளோ டைம் சேவ்டு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ப்ளே ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணலாம். கோவேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். இப்போது கோவேக்சின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் உள்ள போயிடுறேன். இதில் இப்போது கோவேக்சின் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் வரும். எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஆடுமே வராது. அதுவே நம்ம இப்போ வேறு ஒரு ப்ரௌசரில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆடு தந்திருப்பாங்க. இது அந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிவிடும். நம்ம தேடுற ஒரு விஷயம் மட்டும்தான் இதில் ப்ளே ஆகும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதில் சர்ச் பண்ணதே கூகுளில் தானே சர்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதுக்கு ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இந்த செட்டிங்ஸில் ஜென்ரலில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுற ஆப்ஷனில் இதில் போய் நம்ம மாற்றிக்கலாம். கூகுளில் இருக்கிறத நம்ம பிரேவ் அப்படி இல்லைனா டக்டக்கோ இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சேஃப்டி செக்யூர்னு சொல்லலாம். இப்போ நான் பிரேவ் ப்ரௌசரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பிரேவ் ப்ரௌசரை செலக்ட் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0ல் இருந்தது எல்லாமே. இதில் இந்த டைம்லைனில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் எவ்வளோ பிளாக் பண்ணிடுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ப்ளே ஆகுது. டேட்டா எவ்வளோ சேவ் பண்ணிடுதுன்னு சொல்லிட்டு ப்ளே ஆகுது. எவ்வளோ டைம் சேவ் பண்ணிது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஆகுது. இப்படி இதில் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் தந்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணலாம். எல்லாம் இப்போ தான் நம்ம செட்டிங்ஸ் மாற்றிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறதா கூட வச்சுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆட்ஸ் எல்லாம் வரும். இப்போ கைன் மாஸ்டர்னு போடுறேன். இப்போது ஒரு ஏபிகே டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் அதை நம்ம இப்போ சர்ச் பண்ணிடுறோம். பார்த்திங்கன்னா இது கூகுளில் சர்ச் ஆகலை, பிரேவ் ப்ரௌசரில் தான் பார்த்திங்கன்னா சர்ச் ஆகுது. இப்போ நம்ம ஒரு லிங்க் உள்ள ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடலாம். இதில் இப்போ கைன் மாஸ்டர் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தான் பார்த்திங்கன்னா இதில் ப்ளே ஆகும். எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஆடுமே வராது. அதுவே நம்ம இப்போது க்ரோமில் டைப் பண்ணி பார்க்கலாம். இப்போ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போது கைன் மாஸ்டர்னு வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கைன் மாஸ்டர்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப் தந்திருக்காங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆட் தந்திருக்காங்க. இதில் எந்த ஒரு ஆடையும் பிளாக்லாம் பண்ணாது. இதில் நம்ம ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணும்போது எந்த ஒரு ஆடையும் பிளாக்லாம் பண்ணாது. அதுவே இந்த பிரேவ் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் பிளாக் பண்ணிவிடும். மேக்ஸிமம் எவ்வளோ ஆட் பிளாக் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிவிடும். இப்போ நான் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு விஷயம் சர்ச் ஆகும்போது மேலே அந்த பிரேவ் சிம்பிள் இருக்குல்ல, லோகோ, அந்த லோகோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆடெல்லாம் எவ்வளோ பிளாக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதிலே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வந்து பிளாக் ஆகிருக்குது. இப்போ இந்த வெப்சைட் உள்ள போனோடனே 17 பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆடு பிளாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கவுண்டிங் அங்கே ஏறினே போகுது. இவ்வளோ ஆடு பார்த்தீங்கன்னா இதில் பிளாக் பண்ணுது. அதுவே நம்ம வேறு ஒரு ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆடெலாம் இதில் பிளாக்லாம் பண்ணாது. அந்த ஆடெல்லாம் நம்மளுக்கு பே ஆகினே தான் இருக்கும். அந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு தான் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு ஓப்பன் பண்ணி போவோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது 33 ஆடு வந்துக்குது. 33 ஆடு வந்து பிளாக் பண்ணியிருக்கு.
இந்த ப்ரௌசரோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்திருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரௌசருக்கும் இதுக்கும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்திருக்காங்க. இதில் செகண்டாக பார்த்தீங்கன்னா புக் மார்க் ஆப்ஷன் வந்திருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா செகண்டாக புக் மார்க் ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட் உள்ள போனீங்க அப்படின்னா நியூ ப்ரைவேட் டேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக நம்ம ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ப்ரைவேட் டேப் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டேப் யூஸ் பண்ணும்போது நம்மளோட மொபைலில் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த நியூ ப்ரைவேட் டேப் உள்ள போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா பிளாக்காக தான் நம்மளோட ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்க முடியாது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை ப்ரைவேட்டாக நம்ம யூஸ் பண்ணுறதா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது நம்ம பார்த்தீங்கன்னா இதில் ப்ரைவேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌசரோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.